ഓം വിഷ്ണുരുവാച. ഇത് ധർമ്മത്തിൽ ഇന്നലെ പറഞ്ഞതിന് ശേഷം ഇന്നലെ പറഞ്ഞത് പിറகு നേരത്തേക്ക് சொன்னது பிறகு சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறேன். യത്കൃതേ ദശഭിർവർഷൈ സയതായാം ആയനേന തത് ദ്വാപരേ തത്വമാസേന അഹോരാത്രേണ തത്കലൗ. അഹോരാത്രം ഒരു നാൾ, ഒരു പകലും ഒരു രാത്രിയിലും ചെയ്യപ്പെട്ട சொல்லியிருக்கு. യത്കൃതോ കൃതയുഗത്തില് என்ன ஒண்ணு, அது கృதயுகத்திலே தசபிர் வருஷைஹி 10 வருஷத்துல பண்ண சொல்லியிருக்கு. வயதாயாம் ஹாயனேன தது 10 வருஷத்துல சொன்னது 6 மாசத்துல சொல்லு. துவாபரே தத்துவ மாசேன அதனால ஒரு மாசம் பண்ண சொல்லியிருக்கு. அஹோராத்திரேண தத்கலம் கலியுகத்தில் ஒரு நாள் ஒரு ராத்திரி ஒரு பகலும் செய்ய சொல்லு. தபசோ ब्रह्मचर्यस्य प्रजापतेश्च फलं द्विजाः. तपसो ब्रह्मचर्यस्य प्रजापतेश्च फलं द्विजाः. തപസ്സിനാല് ബ്രഹ്മചര്യം. തപസ് മനസ്സ് ശരിയാണെങ്കിൽ യാതൊരു മനസ്സ് ഇന്ദ്രിയം ഒരേ എനിക്ക് വേണ്ടിയിട്ടാണ് സമാചാരത്. മനസ്സും ഇന്ദ്രിയം ഏകാഗ്രമാ വെച്ചുണ്ടാക്കുന്നത തത്വം തിരിയും പ്രസ്ഥാനത്തിലെ അത് വിഷയങ്ങളിലും തിരിയും. തപസോ ബ്രഹ്മചര്യസ്യ പ്രജാപതേശ്ച ഫലം ദ്വിജാഹ. പ്രജാപതിയോടാണ് ഫലം. വേദപാരായണോ വിപ്രാഹ. ജന്മാചാര്യത്തെ കർമ്മണോ ദ്വിജയിച്ചത്. പ്രജാപതി കർമ്മ ചെഞ്ഞിട്ട് കർമ്മ ചെയ്താണ് പ്രജകളെ கிடைக்கிறது നടക്കുന്നത്. പ്രജാപതേശ്ച ഫലം ദ്വിജാഹ. പ്രാപ്നോതി പുരുഷസ്തേന. അതിനാൽ തന്നെ പുരുഷൻ അടയേറെ കലി സാധുരീതി ഭാഷിതം. കലി കൊണ്ടിരിക്കുന്ന സാധുവും ചൊല്ലിയിருக்கு. കലിക്ക് വിശേഷം ചൊല്ലിയിருக்கு. മറ്റൊരുക്കുന്ന യുഗത്തിൽ നിർഗുണ ബ്രഹ്മവിഷയ ജ്ഞാനം இருந்தா கூட அவ கலியுகத்தில் அவதரித்து பரிபூர்ண ஆளாக மோட்சத்தை அடைவான்னு சொல்லியிருக்கு ഭാഷ്യ ഗ്രന്ഥങ്ങൾ. കലാവൽപേന കാലേന കലാ അല്പേന കാലേന ബ്രഹ്മചര്യസ്യ ജപാദേർ അധികം ഫലം. இப்போ ஜபம் பலன் பார்க்கறது பிரம்மச்சரியத்துக்கு கலியுகத்தில் அதிகமான பலம் கொடுத்துருக்கு. இப்போ வாக்கியமாகவே வந்துருக்கு. நான் பாஷத்தில் இருக்குன்னு சொல்றேன். கலா அல்பேன காலேன பிரம்மச்சரியஸ்ய ஜபாதேர் அதிகம் பலம். ஜபம் விட பிரம்மச்சரியத்துக்கு பலாதிக்கம் இருக்கு. சாத்விகார்த்தம் அது வரையான பிரസ്ഥാനത്തിലാണ് வேணும். ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தமாச்சு பிரம்மச்சரியம் இருக்கின்றது. பிராமணன் இருக்கின்றது. சூக்ஷ்மார்த்தம் தெரிஞ்ச கவியும் ஈஷாவாசியாதிகள் கவிய மனுஷேஸ்வரர் கவியனது சர்வஜன் காந்தவசியம் சொல்லியிருக்காங்க. கவிய மனுஷ பிரிவு சுயம்பு வாக்கியம். പദ ബ്രഹ്മചര്യാദി പ്രധാനസ്യ. പ്രധാനം നിൽക്കുന്നത് ബ്രഹ്മചര്യം നിൽക്കുന്നത് പ്രധാനം. പാരിഭ്രാജ്യസ്യ കലാവ അനുഷ്ഠേയത്വം സൂചയതി. ഫലം നിൽക്കുന്നത് എന്നായിരുന്നു പാരിഭ്രാജ്യം സന്യാസം. സന്യാസമാണത് കലാ അനുഷ്ഠേയത്വം. സന്യാസ കല അനുഷ്ഠിக்கிறதுக்கு சூஜனை என்ன இருக்கு? பலமானது தத்துவம். சாத்விகமான நிலையை அது ரொம்ப சுத்தமான நபுண்யாவத்தும் இருக்குன்னு சாத்விக நிலையில் இருக்கிறவா திரும்பி விட்டு வரது இல்லாததுனால ஜன்மாதி துக்கங்களால் கஷ்டப்படாது. மனுவும் என்ன சொல்லியிருக்கேன்? விஷ்ணு புராணத்தில் சொன்னதாயிட்டு அதுக்கப்புறம் மனு என்ன சொல்லியிருக்கேன்? ഋണാനി ത്രീണ്യ അപാകൃത്യ മനോ മോക്ഷേ നിവേശയേത്. കടന്നു നിൽക്കേണ്ടത് 3 കടന്നു നിൽക്കേണ്ടത് അപാകൃത്യ ഇല്ലാமல் பண்ணி മനോ മോക്ഷേ നിവേശയേത്. മനസ്സാണത് മോക്ഷത്തിൽ നിവേശം. ആരംഭത്തിൽ പഠിക്കുന്നത് നിൽക്കേണ്ടത് പല ആശയങ്ങളെ ആരംഭിക്കും. ஆனால் மோட்ச நிவேசம் இருக்கின்ற பரிபூர்ண ஞானத்தினால் மட்டும்தான் அது ஆகும். அது பக்குவம் ஆக வேண்டியிருக்கு. பலவிதமான
கிரந்தத்தில் இருக்கிறனால ஐக்கியம் இருக்குது. சித்திக்க 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 இந்த அர்த்த விவசாயம் இருக்குது, விசேஷம்தான் அப்படின்னு சாட்சாத்கரிக்க வேண்டியிருக்கு, நிச்சயம் பெற வேண்டியிருக்கு. சிரவணம் பண்ண வித்தியாசம் இருக்குது, சொல்லினாலும் அபேத உபச்சாரம் என்ன உணர வேண்டியிருக்கு. வேத சொல்லினாலும் ऋणानि त्रीणि अवाकृत्य मनोमोक्षे निवेशयेत् अनपाकृत्य मोक्षं तु सेवमाने व्रजत्यथः अनापकृत्य मोक्षं तु அதாவது பரிபூர்ணமான ஞானம், சுத்தமான ஞானம். எது சுத்தாத்மாவே சொல்றது, எது ஈஸ்வரனை சொல்றது, எது அவித்யை சொல்றது, எது அவித்யா ஜெயஜனத்தை சொல்றது, க்ஷேத்திரத்தை எது க்ஷேத்திரஜனை எதுன்னு தெளிவா தெரியணும். ऋणानि त्रीणि अवाकृत्य पुत्रेष्ण वित्तेष्ण धारेष्ण അതേപോലെ ഋഷിഗണം പിതൃഗണം ദേവഗണം. ഋണാനി ദേവഗണം പിതൃഗണം അതേപോലെ என்ன இருக்கு பிதிர்கணம் தேவகணம் கர்மாவனால வித்யா தேவலோகம் இருக்கின்றதுனால தேவதா பிராப்தி. ഋഷിഗണം இருக்கின்றது அவசியம். அது ஒவ்வொன்றும் வேதம் படிக்கணும், சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளோட உற்பத்தி பண்ணணும். அது சிதறுத்தின்னு இருக்கிற குழந்தை உண்டானால சொல்லியிருக்கு. சாத்தாதிகள் பண்ணதுனால இருக்கு, இலகவனாதிகள் பண்ணதுனால இருக்கு. அதில் யோகசாஸ்திரத்துக்கு சொல்லியிருக்கு, குழந்தை உண்டாகிறதுக்கு சமம் எதுவும் கிடையாது. இலகவனத்தை விட குழந்தை உண்டாகிறது பத்னி தோஷம்னு இருக்கு, கொண்டாட்டி சாதம் இருக்கு. அவளை தேவையில்லாமல் தூஷணம் பண்ணியாச்சுன்னா கொண்டாட்டியை கிடைக்காமல் அவசரப்படுவாங்க இருக்கிறது இருக்கு. அது விசுவாசத்துக்கு தான் பிரமாணமாக சொல்லியிருக்கு. ऋणानि त्रीणि அதனால தான் பிராமண சாபம் மனுஷ சாபம் அதோட என்ன இருக்கு, எல்லா விதமான சாபம் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால் அவவா பண்றதான எடுதலுக்கு பலன் அவ அனுப்பும். பிராமணன் இருந்துச்சாச்சுன்னா பிராமணன் இருந்தாங்க, மனுஷன் இருந்துச்சாச்சு மனுஷன் இருந்தாங்க. மனுஷரூபம் தான் எல்லாருக்கும். வேதம் படித்தவனா இருக்கு சொன்னாலும் அவன் வேதம் சொல்லும்போது தான் வேதம் படித்தவான்னு தெரியும். சாஸ்திரம் படித்தவனா சாஸ்திர வாக்கியங்கள் சொல்லும்போது தான் சாஸ்திரம் படித்தவான்னு தெரியும். சங்கீதம் படித்தவனா சங்கீதம் சொல்லும்போது தான் தெரியும். அல்லாமல் இருந்தால் எல்லாரும் ஒரு போல் தான் தெரியும். ஆனால் மனுஷா ஒரு போல் இருந்தாலும் அவளோட யோகியர்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அவளுக்கு அந்த ரிஷித்துவம் எதிர்த்துவம் தர்மத்துவம் அதே போல விஜயத்வாதிகளும் இருக்கு. அதை நம்ம ஆதரிக்கலையானால நமக்கு அதனுடைய மகாபாவம் இருக்கு. அதுக்கு பிராயசித்தமாக பண்றோம். பண்ணினா வாழ்க்கை ऋणानि त्रीणि अवाकृत्य मनोमोक्षे निवेशयेत् மனச மோட்சத்தில் நிவேசனம் பண்ணணும். அனபாகிருத்திய மோட்சம் தூ மோட்சத்தை ஆதரிக்கலையானால் சேவமானோ விரஜத்யதா சன்னியாச ஆசிரமம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சன்னியாசாசிரமத்தில் இருக்கிறது ஆத்மஜான பரிபூர்ணதை அடைஞ்சு தான் க்ஷேமம் இருக்குன்னு நிச்சயம் வந்தாவிட்டு தான் இதர ஆளுக்கு க்ஷேமத்தை உதேசிக்கிறோம். அதனால தான் ஆஜினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய சாதிகசி ஸ்வயம் ஆச்சாரியதை தஸ்மா ஆச்சாரியதான் ஈசவசிஸ்டம் பெரிய மனுஷன் இருக்கிற இடத்துல சாந்ததர்சியாகவோ അല്ലെങ്കിൽ சர்வஜனாகவோ இருந்தால் தான் நமக்கு இது நடக்கும். என்னக்கானாலும் சாவு உண்டு, ஆனால் அந்த சாவு இப்படிதான் நடக்கணும்னு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். விதி நிஷேதங்களை தெரிஞ்சிருக்கணும், உற்சர்காபவாதங்களை தெரிஞ்சிருக்கணும், கௌணமுக்கியங்களை தெரிஞ்சிருக்கணும். அதீத்தி விதிவத்வேதான் புத்திராசோத்பாத்திய தர்மதா சொல்லியாச்சு. அதீத்திய விதிவத்வேதான் அவவா சாஸ்திரவா படிச்சிருக்காங்க. புத்திராசோத்பத்திய தர்மதா தார்மீகமாகத்தான் குழந்தை தார்மீகமாக குழந்தை தார்மீகமாக அப்படின்னு சொன்னா திருப்பாதிகளை ஆதரிச்சுண்டு பண்ணினா அவளுக்கு குழந்தை பிறக்கும். அதனால இன்ஜெக்ஷன்லாம் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. வைக்கிறது அவ்வளவு உச்சிதம் இல்லை. 10 ரூபாவா செலவழிக்க வேண்டும், 20 ரூபா செலவழிச்சு குழந்தை உண்டு பண்ணுவாங்க இருக்கின்றது. நம்ம தர்மத்தினால்தான் ஆகுது. தானமாக கொடுக்க வேண்டியது வேற யாருக்கோ ஃபீஸாக கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா மருந்தாக கொடுக்க வேண்டியிருக்கு. அது எவ்வளவோ 10 ரூபா கொடுக்க வேண்டியது 20 ரூபா கொடுத்து நாம கருத்து சாதிக்கிறோம். அது பெரிய கௌரவம் நினைக்கிறேன். அதனால தர்மம் இருக்கின்றதுன்னா குறைஞ்சு போகுது. தர்மத்தை துல்லியமாக வச்சுருந்தாச்சுன்னா குழந்தையும் நல்லா இருக்கும், க்ஷேமமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம லோகத்தையும் ஆதரிச்ச மாதிரி இருக்கும், பாவமும் குறையும்.
യോഗ്യത ആദരിക്കുമ്പോൾ അധീത്യ വിധിവദ്വേദാൻ പുത്രാ സ്വോത്പാദ്യ ധർമ്മത പുത്രനെ ഉണ്ട பண்ணணும் ധാർമ്മികமாக உண்டு பண்ணணும் ധർമ്മത്തെ അവനെ ഉപദേശിക്കണം அப்படியே நம்மகிட்ட காசு இருக்கணும் காசு கொடுக்கவும் கொடுக்கணும் ദൃഷ്ട്വാച ശക്തിദോ യജ്ഞേ മനോ മോക്ഷേ നിവേശയത് ദൃഷ്ട്വാച ശക്തിദോ യജ്ഞൈ பார்த்து சக்தியும் இருக்கின்றது தாந்தபடி யஜ்ஞாதிகள் பண்ணணும் சக்தி இல்லையா அஷ்டாட்சய பஞ்சாட்சய ஜபம் பண்ணி யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுங்க இல்லையும் ஒரு வாழைப்பழாவது வாங்கி கொடுங்க பெரிய யஜ்ஞம் யஜ்ஞே மனோ மோட்சே நிவேசியது மனசு மோட்சம் நிவேசம் பண்ணணும் கொஞ்சாவது நம்மளால் முடியும் அது கண்டிப்பாக செய்யணும் நிறைய முடிகிறவா நிறைய செய்யணும் அதெல்லாம் நிறைய விரும்பி எதிர்பார்க்குறவா அதெல்லாம் நிறைய செய்ய வேண்டிய கர்த்தவியம் இருக்கு தேவதைகள் கொடுக்கலனாலும் எதிராளுக்காவது கொடுத்தாங்க தேவதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை यस्य दृष्टानुश्रविक विषयेषु आदावेव वैराग्यम यस्य दृष्टा இது நாம பார்த்தோம் பிரபஞ்சத்தை பார்த்தோம் அனுஸ்ரவிகா கேட்டு அனுஸ்ரவிகா द्विजाः गा सर्वेषु विषयेषु आदो सर्व விஷயங்களும் முதல்லன்னு ஒரு பாடம் கீழே இருக்கு திருஷ்டான ஸ்ரவிக விஷயேஷு எல்லா விஷயத்திலும் விஷயேஷு ஆதாவேவ வைராகியம் பார்த்துருக்கின்றதுல எல்லாத்துலயுமே வைராகியம் இருக்கணும் மூலத்துல சர்வேஷு விஷயேஷு ஆதோ எல்லா விஷயத்திலும் என்ன இருக்கு வைராகியம் இருக்கணும் ஒரு பட்சம் பார்த்துருக்கின்ற விஷயத்துல வைராகியம் வந்தாலும் எல்லா விஷயத்திலும் வைராகியம் வரும் பார்த்துருக்கின்றதுல வைராகியம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இருக்குன்னா லோகத்தினுடைய அவஸ்தை நமக்கு வயசு பழக்கம் உள்ளதாக இருக்கு நஜாயதே ஏத சர்வம் யதாசாஸ்திரம் இது எல்லாமே இருக்கு சாஸ்திரம் எப்படியோ அப்படி யதாசாஸ்திரம் கிருத்வா சந்நியாசேன் நானியபேதி லோகயோரபா வேற விதத்துல இல்லை இப்படின்னு விவஸ்தா எது சாஸ்திரம் சாஸ்திரத்தை என்ன சொல்லிக்கிறது தெரிஞ்சுதான் சன்னியாசம் பண்ணணும் சொல்லு எத சர்வம் யதாசாஸ்திரம் கிருத்வா இதெல்லாம் சாஸ்திரப்படி சொல்லிட்டு இது குழந்தை ஒன்று பண்ணாரு கல்யாணம் பண்ணாரு சாஸ்திரத்தை நல்லா பார்த்து தெரிஞ்சுண்டு சாஸ்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருக்கிறவா அவன் மேலே சாத்திகளாக சன்னியாசத்தை ஆசிரியிக்கிறான் அந்நதா பிரம்மச்சரியாதேவ பிரபரஜேத் இல்லை கிரகஸ்தாசிரமே ஆகணும் நிர்பந்தம் சொல்லலை பிரம்மச்சரியம் முடிஞ்ச உடனே சன்னியாசம் பண்ணலாம் படிப்பு இருக்கு ஆத்மஞானம் இருக்கு பிரம்மச்சரியாதேவ பிரபரஜேத் இத்தியாதி பிரத்யக்ஷ வேதவச்சன விரோதாது அப்பிராமாண்ய பிரசங்காத் பிரத்யட்சமாக வேதவச்சனத்துக்கு விரோதம் இருக்குன்னா பிராமணியம் இல்லைன்னு இருக்குன்னா பிரசங்கம் ஏற்படும் பிரஜத் அதஹா இது மோஷாது அர்வாங் முமுட்சு மோஷத்துக்கு முன்னாடியே என்ன இருக்கு மோட்சத்தை இருக்கிறவன் என்ன இருக்கு சத்தியலோகாத் அதிஷு பிரவர்த்ததே பிரஜத் அதஹா அதாவது சுத்தமான மனசோட சுத்தமான சாஸ்திர ஞானத்தோட செய்யலைன்னா சத்தியலோகத்திலிருந்து கீழே வருதுன்னு சொன்னா அர்த்தாதி மார்க்கத்துக்கு போனாரு மனசு சுத்தம் ஆகலைன்னு சொன்னா அங்கிருந்து கீழே வரும்னு சொல்லி இருக்கு கீதையிலும் சொல்லி இருக்கு என்ன சொல்லி இருக்கு புனராவர்த்தினோர்த்தினா அபிரமலோகா புனராவர்த்தினோ பிரம்மலோகத்துக்கு போனவாளும் புனராவர்த்தி இருக்குன்னு சொன்னா மனசு சுத்தமாகணும் மனசு சுத்தம் ஆகாமல கூட அப்போ பிரம்மலோகத்துக்கு போற யோகியதை இருக்கு குருனோட அனுகிரகத்தினாலும் தெரியுது அங்கே போய் குருனோட அனுகிரகம் இல்லையானாலும் அவளுக்கு எண்ணம் உண்டுன்னா கலியுகத்துக்கு போனாலும் கூட அர்த்தம் விரஜஞ்சத இது மோஷாது அர்வாங் முமுட்சு அதாவது இந்த தோணி இன்னுக்கு இருக்கின்ற தோணி இங்க இருந்து கிளம்புற நாளே தான் இங்க இருந்து போக முடியும்னா ஓடி வர ஆளை பார்த்தாச்சுன்னா நொந்துட்டு அவளை விட ஏற்றிட்டு போற போல ஐயோபம் குரு அனுகிரகம் கிடைச்சிருக்கு
ஏதோ அர்த்தராதி மார்க்கத்துக்கு யோகியதை இருக்கு, நான் அர்த்தராதி மார்க்கத்தை விடுவேன். ஆனா என்ன இருக்கு, அங்கே மனசு சுத்தமாகலைன்னா கூட அர்த்தராதி மார்க்கத்துக்கு இழுக்கண்டா. அர்த்தராதி மார்க்கத்துல அங்கே இருந்தா அந்த சுத்தி ஏற்படலையானா புனராவர்த்தி அவனுக்கு உண்டு. பிரம்மலோகத்தை போனாரா மட்டும் மோட்சம் ஆகலை, கிரம முக்கியா மோட்சம் ஆகாது. அப்போ இங்கேயே மோட்சத்தை அடையாறவா இங்கே சுத்தமாயிட்டே, அதனால கிரமமுக்தி இல்லையா. அப்போ பிரஜந்தியக இது மோஷா அது அர்வாங் முமுஷு சத்தியலோகாதிஷு பிரவர்த்ததே. சத்தியலோகாதிஷு பிரவர்த்ததே நகி நெகி கல்யாணத்துக்கு துர்கதின் கார கச்சதின்னு வாக்கியம் இருக்கு பகவத்கீதையில். கல்யாணம் செய்யறவனுக்கு என்ன இருக்கு, துர்கதி அடையாது. கல்யாணமான காரியம் தான் ஹிருதயசுத்தியோடு செய்யறான காரியம். நம்ம 10 ரூபா அவ தனக்கு தானமா பண்ணணும்னு மனப்பூர்வம் நினைச்சா விட்டுதான் அந்த 10 ரூபா. இது பகவத் பஜனை. அனாசிரமீனாம் அபி ஆசிரம ரகிதாளா இருக்குன்னா கூட வியாபால ஸ்ருத்தியா சந்நியாசோ விகிதா. வியாபால ஸ்ருதி சந்நியாசம் இருக்குன்னு விதிச்சிருக்கு. அதான் புனர் அவரதீவா பிரதீவா ஸ்நாதகோவா அஸ்நாதகோவா, பிரதம் இருக்கிறவனும் சரி பிரதம் இல்லாதவனும் சரி, ஸ்நாதகனானா சரி அல்லாதவனானா சரி, உசன்னா அனக்னிகோவா, அக்னி ஆதானம் செய்கிறவனாலும் சரி அக்னி ஆதானம் செய்யாதவனாலும் சரி, அக்னியை விட்டவனாலும் சரி, எது அகரேவ விரஜே தது அகரேவ பிரபுரதே. அந்த பகல்ல என்ன இருக்கு, சன்னிசிக்கலாம் சொல்லியிருக்கு. 2வது பாடவேதமாக ஆதுரஹா சியான் மனசா வாஜா வா சந்நியசேத். ஆதுர்னா இருந்தா மனசனாலும், ஆதுரஹா சியாத் மனசா வாஜா வா சந்நியசேத். வாக்குனாலோ மனசனாலோ அவன் சன்னியாசம் பண்ணலாம் சொல்லு. ஆதுரனா இருக்கு அப்படி ஒரு பட்சம். சௌரபுராணே, சூரிய புராணத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, எதா மனசி வைராக்கியம் ஜயதே சர்வவஸ்துஷு. மனசுல எல்லா வஸ்துக்களோடும் வைராக்கியம் ஏற்படும் போது சில பேருக்கு அப்படி ஏற்படலாம். இதெல்லாம் இந்த குறுந்தறியினுடைய கதை சொன்னவர், முந்திரி பார்த்தா குடிச்சு பார்த்தா கிடைக்கல, குளிக்கிறதுன்னு சொல்லி போறவர்கள் அல்ல. சில பேருக்கு வாசனையாக வரும். அப்படி எது பார்த்தாலும் ஒரு திருப்தி இல்லையா. சத்தியராமனுக்கு ஏற்பட்டக்கூடாது, இந்த லோகத்துல இருக்கின்ற கஷ்டப்படுறாரு. யதா மனசி வைராக்கியம் ஜாயதே சர்வவஸ்துஷு ததைவ சந்நியசேத் வித்வான் அந்யதா பதிதோ பவேத். அப்போ சன்னியாசம் பண்ணணும். இல்லை என்ன இருக்கு, அவன் புனரவிஜன்னி புனரவிமரணம் புனரவிஜன்னி ஜடரேசேரம் நிறைய ஆகும். எப்போ மனசு சன்னியாசம் வரணும்னு சொன்னோம் அப்போ சன்னியாசம் பண்ணிக்கணும். சன்னியாசத்தினால பண்ணினதுக்கு அப்புறம் வேண்டிய மாற்றம், அதாவது வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலை செய்யறது எப்படின்னு இருக்குன்னு அந்த வேலையை செய்யறப்ப எதைவ சந்நியசேத் வித்வான் அந்யதா பதிதோ பவேத். ப்ரஹஸ்பதி என்ன சொல்லியிருக்கு, யஸ்மின் காமா பிரவிசந்தி விஷயேபியோ உபசம்ஹிருதாக. காமம் இருக்கிற விஷயங்கள் விட்டு போகும்போது விஷயான்ன புனர்யாந்தி, விஷயங்கள் திரும்பி வரலையோ, விஷசுகம் போகலையோ, கைவல்யாசிரமே வசேது. அவன் மோட்சாசிரமமா இருக்கணும், சன்னியாசாசிரமத்தை வசிக்க வேண்டும் சொல்லியிருக்கு. யஸ்மின் குரோத சமம் யாதி விபல சமயகுஸ்திதி. எப்போ குரோதம் போயிட்டு இருக்கு, பலமில்லைன்னு சமயகு உத்தானத்தினால் பலமில்லை எப்போ தோணதோ, ஆகாஷே அக்னியர் யதா ஷிப்தா, ஆகாசத்தில் அக்னிய அது விடுறையோ, கைவல்யாசிரமே வசேது. அவன் மோட்சாசிரமத்தில் வசிக்கணும்னு சொல்லியிருக்கு. அங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு இருக்கின்றது, உற்பன்னே சங்கடே கோரே சௌர வியாகிராதி கோச்சரே. சங்கடம் வந்திருக்கு, பெரிய சங்கடம் வந்திருக்கு. கோரே சௌர வியாகிராதி கோச்சரே, திருடனால சங்கடம் வந்திருக்கு, வியாகிரத்தினால சங்கடம் வந்திருக்கு. பயபீதஸ்ய சந்நியாசா, பயம் இருக்கும் சன்னியாசம் இருக்கின்றது. அங்கிரா முனிரப்ரு, அங்கிர முனின்னு சொன்ன பழைய காலத்து பாட்டில் புலி பிடிக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா இல்லைன்னா என்ன இருக்கு,
பலதரத்தில் இருக்கின்ற பயம் வந்து சன்னியாசத்துக்கு போகிறது. இனி புலி பிடிக்கிறதுன்னு இருக்கின்ற சன்னியாசம் அல்ல, வேற ஏதாவது யார்கிட்டயா கூச்சிட்டேன்னா அவன் ஏதாவது பண்ணுவான், அவன் பயந்து இல்லைன்னா என்ன இருக்கு மனசமாதானம் இல்லாமல் ஆகுது ஏற்பட்ட காரணம். அதனாலாம் சன்னியாசத்துக்கு வருதுன்னு இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. எல்லாமே விட்டுருவது, அங்கே எங்கே போகிறத விட சன்னியாசத்துக்கு போயிடுவாங்க, ஆசிரமத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறதும். உற்பன்னே சங்கடே கோரே சௌர வியாகிராதி கோஜரே. இவனுக்கு வியாகிரம் எல்லாம் காடு இல்லாததுன்னா வியாகிரம் இல்லை, திருடனும் இருக்கு. திருடனுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு நல்ல சேஃப்டி வச்சிருந்தா கூட பல விதத்தில் அவாகிட்டேன்னு அது திருட்டு போகணும்னு இருக்குதான் திருட்டு போகும். அக்னினால அழியணும் இருக்குது, அக்னியில் அழியும். தர்மத்தை சரியா காப்பாற்றலைன்னா தர்மம் என்ன இருக்கு, தர்மம் ரஷது தர்மம் தான் நம்மளை காப்பாற்றணும் இருக்கு. தர்மத்தை விட்டுட்டேன்னா அதர்ம மார்க்கத்தில் இருந்தால் அதர்மமே நம்மளை சாப்பிட்டுடும். பயபீதஸ்ய சந்நியாசம் அங்கிரா முனில் அப்ரபீது. பயபீதனா இருக்குன்னா அவன் சன்னியாசம் பண்ணலான்னு அப்படின்னு அங்கிரமணி சொல்லியிருக்கு. விரக்தா சந்நியாசே வித்வான் அனிஷ்டா அனிஷ்ட்வா அவி திஜோத்தம. விரக்த சந்நியசே வித்வான், வித்வானா இருக்குன்னா வைராக்கியம் ஏற்படும், அப்போ சன்னியாசம் பண்ணலாம். வித்வானா இருக்குன்னா சன்னியாசம் பண்ண அந்த நிர்பந்தம் இல்லை. எல்லவேஷ்டி கட்டின சன்னியாசின்னு நம்ம சொல்லலாம். ஆத்ம ஞானம் இருக்குன்னா ஒரு தர்மத்தை நமக்கு அர்த்தானுஷ்டிச்சாலே போதும். ஞானாக்னி பஸ்மசாத் படிக்கும், ஆகாமி சஞ்சீதம் எல்லாம் பாரதம் மட்டும் அனுபவிச்சும் முக்தன் ஆகும். ஆத்ம ஞானத்தை வர்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். வைதுஷ்யம் இருக்கின்ற மிருதங்க வித்வான் இருக்கின்ற போல இல்லை, ஆத்ம வைதுஷ்யம் இருக்கின்ற ஏதாவது ஞானம் இருக்குன்னா அது பொண்ணுமாகும். எல்லாரும் சன்னியாசத்துக்கு போகணுங்கிறதால இல்லை. சந்நியாசே வித்வான் அனிஷ்ட்வாவி திஜோத்தமஹா. பிரகர்த்தும் அவி அசக்தோவி ஜுஹோதி யஜதி கிரியாக. செய்ய முடியலன்னா கூட அவனாதிகள் செய்ய முடியலன்னா அந்த பங்குர் தரித்ரோவா, குருடனா இருக்கு, நொண்டியா இருக்கு, தனமில்லாதவனா இருக்கு, விரக்தனா இருக்கு. விரக்த சந்நியாசோ சந்நியசே த்விஜா. வைராக்கியம் வந்துட்டுன்னா சன்னியாசம் பண்ணலாம். நான் நொண்டியா இருக்கு, நான் குருடனா இருக்கேன், சன்னியாசம் பண்ணக்கூடாதுன்னு. தரித்திரனா இருக்கு அப்படின்னா தரித்திரன்னு சன்னியாசம் பண்ணலாம். அவன் படிக்கணும் ஆத்மவித்யா. சர்வேஷாமேவ வைராக்கியம் சந்நியாசேது விதீயதே. சர்வேஷாமேவ வைராக்கியம், எல்லாருக்கும் வைராக்கியம் சன்னியாசம். வைராக்கியம் இருக்க வாழ்க்கை எல்லாருக்கும் சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு இருக்கு. பதத்தேவா விரக்தோயா. விரக்தி இல்லாமல் வருஷத்தை கட்டியாச்சுன்னா அவன் பதுஜன் ஆகுவான். என்ன சொன்னா தர்மம் போனதுனால அவனுக்கு திரும்பவும் கஷ்டத்துக்கு தான் போடுவான். சந்நியாசம் கர்த்துமிச்சதி பதத்தேவா அவிரக்தோயா. அவன் பதுஜனாகவும் வைராகி இல்லாமல் வைராகியத்தினோட லட்சணத்தை அணிஞ்சா. புனர்தாரா கிரியாபாவான் மிருதபாரியா பரிவிரஜேது. புனர்தாரா கிரியாபாவா. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு பொண்டாட்டி இல்லையானா, இல்லை பொண்டாட்டி செத்து போயிடுச்சுன்னா பரிவிரஜ சன்னியாசம் பண்ணிக்கிறான். இப்படி 5 ரச மணி சொல்லியிருக்கு. சராசரி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பாரிவ்ராஜ்யம் து வைராக்கியாது கர்த்தவியம் விதுராதிபிஹி. பாரிவ்ராஜ்யம் து வைராக்கியம். பரிவிராஜ சன்னியாசம் இருக்கின்றது வைராக்கியத்தினால் பண்ணணும். விதுராதிபிஹி பொண்டாட்டி இல்லாதவன், அதை என்ன இருக்கு ஆத்ம ஞானம் இருக்கவா தான் போகணும். அதுல இருந்து சந்தேகம் கிடையாது. விதினா இருக்கவா போகக்கூடாது, ஆனால் போனாலும் படிச்சாகணும். விதுராதிபிஹி விதினா தச்ச குர்வீதா சந்நியாசா இஹ புத்திமான். விதினா தச்ச குர்வீத, விதிபூர்வமா சன்னியாசம் பண்ணணும். கால்வேசனம் கேட்டு அருணாம
என்ன பண்ணணும்? விதிபூர்வமாக சாஸ்திரத்தை என்ன சொல்லி சொல்லணும். சந்நியாசமிக புத்திமான். புத்திசாலிகள் என்ன இருக்கு? வஸ்திரத்தை மட்டும் கட்டுறதில்ல, வைராக்கியம் பிடிக்கிறது அனுப்பிச்சிடலாம். பாரிவ்ராஜ்யம் வைராக்கிய கர்த்தவியம் விதுராதிபிஹி விதினா தத்த குர்வீதா சந்நியாசா மிக புத்திமான். बृहस्पति संसारमेव निस्सारं दृष्ट्वा सारदिदृष्टया संसारमेव निस्सारं प्रपंचम सारवत्ते கிடையாது சாரம் இருக்குது தண்ணீதான் संसारमेव निस्सारं சாரவத் அல்லாதது பிரபஞ்சம் இருக்குது दृष्ट्वा सारदिदृष्टया शास्त्र ज्ञानத்தோட சாரத்தை பார்க்கலாம் धर्मी ज्ञान அதுதான் நித்திய சைதன்யமாக இருந்தாலும் பிரம்மமூர்த்தி யார் அறியுது திருஷ்டா சாரதி திருஷ்டயா சாரத்தை பார்க்கணும் ஆசையோட பிரபுரஜ அகிருதோத்வாக பரம் வைராக்கியமாசிரிதாக பரமமான வைராக்கியம் ஆசிரியச்சவான்னு சொல்லியாரு. சாஸ்திரஜானம் இருக்கிறவான சுரூபத்தில் சொல்லி படிச்சவா அஸ்திரின்னு இருக்கு ஞான அதனால் அஸ்திரி இருக்கின்றது உதாரணத்தில் சொல்லுவது வாயு ഓരോ ആദ്യത്തെ ഓരോ പേര് സപ്തർഷികളെ മുഖത്തിൽ ചൊല്ലിയത് അത്തി അങ്ങനെ അത്രയും ചൊല്ലിയത് നതാവൻ മുച്യതേ ദുഃഖാത് ജന്മ മൃത്യോശ്ച ബന്ധനാത് ഇതിനാല് മാത്രം മോചനം ഏർപ്പെടാതെ ദുഃഖ ജന്മ മൃത്യോശ്ച ബന്ധനാത് മരണ മൃത്യു നിൽക്കുന്നതിന് മൃത്യുബന്ധനത്തിലിരുന്ന് മോചനത്തെ ഏർപ്പെടാതെ യാവന്ന ധാരയെ വിപ്രഹ വൈഷ്ണവം ലിംഗമാതരാത് യാവന്ന ധാരയെ വിപ്രഹ വേദപാരായണോ വിപ്രഹ യാവന്ന ധാരയെ വിപ്രഹ എതുവരേക്കും വേദപാരായണം പണലിയോ വൈഷ്ണവം ലിംഗമാതരാത് ഭഗവാനുடைய லிங்கத்தை லிங்கம் சொன்னா பகவத் லிங்கம் அப்படின்னு பகவானுடைய ஆதாரமானது சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் இருக்கின்ற அடையாளத்தை ஏதுவே காரணத்தை ஆதரிக்கலையான எது காரணம் எது காரியம் இருக்கின்ற உணர் தெரியலையானால் வியாபகமா இருக்குன்னான விஷ்ணு வியாபகத்துவ விஷ்ணு வியாபியமா இருக்குன்னா நாம வியாபகமா இருக்குன்னா விஷ்ணுவோட சாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலையானால் நதாவன் முச்சதே அவருக்கு மோசனம் செய்யாது ദുഃഖ ജന്മാൻ മൃത്യോശ്ച ബന്ധനാത് ദുഃഖ ജന്മാൻ ഇരിക്കേണ്ടവർക്ക് മൃത്യുവിനാൽ ബന്ധിക്കപ്പെടും പുനഃ പുനഃ വശം ആപദ്യതേനേന്ന് കടത്തിൽ മൃത്യു ഭഗവാൻ சொல்லிட்டு யாரு தெரிஞ்சுக்கலையோ திரும்பி அங்கேக்கு வரும் யவன்ன தாரே திப்ரஹா வைஷ்ணவம் லிங்கமாதராது வேதம் படிச்சா மட்டும் போறாது வேதாந்தவோ பிராமணஸ்யா சத்ரியோ விஜய் வேதாந்த காரணம் வேதத்தினோட கடைசி மனுஷன் தெரிஞ்சாதான் பிராமணன் நான் சொல்லிடுறேன். அப்போதான் வைஷ்ணவ லிங்கம் தெரியும். தத் விஷ்ணவ பரமம்பரம்னு சொல்லிடுறேன். தத் விஷ்ணவ பரமம்பரம் அவ்யக்தா இந்திரிய பராக அத்தியமான மனசு பராக விஜயாத்மா மத பரமவி அவ்யக்தா புருஷான வரம் சாகாஷாத் ஆவராதையும் சொல்லிடுறேன். புருஷன்தான் பரமானது புருஷன் இந்த பரமபுருஷன் தெரியல விஷ்ணு பாக்கியம் தெரியலன்னா கண்டிப்பா புருஷன் தெரியாது. யாவன்ன தாரையே தீப்ரஹா வேதம் படிச்சா மட்டும் போறாது வேதாந்தம் கண்டிப்பா தெரியணும். அப்பதான் சன்னியாசத்துக்கு இல்லை சன்னியாசம் ஆசிரியிச்சா கூட அவ படிக்கணும்னு இருக்கும்போது எனக்கு சந்தேகமில்லை. விஷ்ணு புராணத்தை என்ன சொல்லியிருக்கேன் பார்ப்போம். முக்கிய ஜானாம் அயம் தர்மோ வைஷ்ணவம் லிங்கதாரணம் முக்கிய ஜானாம் அயம் தர்மஹா முக்கியமாக என்ன இருக்கு முக்கிய ஜானாம் முக்கியமாக பிறந்த வாழ்க்கை அயம் தர்மம் இதுதான் தர்மம் வைஷ்ணவம் லிங்கதாரணம் வைஷ்ணவ லிங்கம்னு இருக்கின்றது விஷ்ணுவனுடைய அடையாளம் பிரபஞ்சத்துக்கு சில அடையாளம் என்ன சாஸ்திரம் இருக்கின்றது வியாபகமா இருக்குன்னு பகவான்
ബാഹുജാതോ രുജാതാന ബാഹുജാത ജാതാനാം കൈകാലുകൾ മുറിച്ച് പുറந்த വാൾക്ക് നായം ധർമ്മേ വിധീയതേ ബാഹുജാത ഊരുജാതാനാം നായം ധർമ്മോ വിധീയതേ ധർമ്മം കഴിച്ചിട്ട് വിധിക്കല് ധർമാധർമ്മത്തിൽ നേരെ അപഗതിയും ഇരിക്കുന്ന ആത്മജ്ഞാനത്തിന് വിധിച്ചിരിക്കും കർമാവിലെ വിധിച്ചിരിക്കുന്ന പരമാത്മനി യോ രക്തഃ വിരക്തോ അപരമാത്മനി പരമാത്മാവിൽ യാഗം ഇരിക്കോ വിരക്തോ അപരാത്മനി പ്രപഞ്ചാദികളാണ് ജഡമായിരിക്കുന്നതിൽ വൈരാഗ്യം ഇരിക്കോ யாருக்கு വിരക്തോ അപരമാത്മനി ക്ഷേത്രത്തിലെ വൈരാഗ്യം யாருக்கு ഇരിക്കോ ധർമ്മിയിൽ யாருக்கு ക്ഷേത്രജ്ഞനോട് താല്പര്യം யாருக்கு ഇരിക്കോ സർവേഷണ വിനിർമുക്തഃ വിശേഷം ധാരേഷണം നിൽക്കുന്നത് ഇല്ലാതെ വാർക്ക് ഭൈഷ്യം ഭോക്തുമർഹതി ഭിക്ഷാം നിൽക്കുന്നത് പണി சாப்பிடலாம் യസ്മിൻ ஷந்தி சம யாருக்கு இந்த சமம் இருக்குது தரலையோ ஆசை இருக்கு ஆசை இருக்கவோடு சேர்ந்தது சிஷ்டை சகோபுத்தியம் நல்லவாவோடு சேர்ந்து நல்ல தானங்கள்லாம் பண்ணிட்டு பாக்கி இருக்குன்ற சேர்ந்து சாப்பிடணும் சொல்லியிருக்கேன் ஆசை இல்லையா இந்த காரியத்துக்கு வரலாம் சர்வேஷணா வினிர்முக்தः சபைஷ்யம் भोक्तुमर्हति ഈ ഏഷണകളിലും വിശേഷണം ഇല്ലാതവ ഭിക്ഷ വാങ്ങலாம் ഭിക്ഷ വാങ്ങി അത് അനുഭവിக்கலாம் சாப்பிடலாம் சொல்லிட்டு യസ്മിൻ ശാന്തി ശമ ശൗചം യസ്മിൻ ശാന്തി ശമഃ ശാന്തി யாருக்கு இருக்கோ சமம் இருக்கின்றது ஞானேந்திரியங்கள் அடக்க தெரிஞ்சிருக்கோ தமம் இருக்கின்றது கர்மேந்திரியங்களின் சேர்த்து அடக்க தெரிஞ்சா தமம் சொல்லு ஞானேந்திரியத்தை அடக்கிறது சமம் சொல்லு சௌஜம் சத்தியம் சுத்தமா இருக்குதுன்னா மனசை சுத்தம் பண்ணதான் முதல் அப்புறம் சத்தியமா பேசுறது சத்தியம் தாராளமா பேசலாம் யாருக்கும் புரியாது கண்டிப்பா அதை போய் சொல்றேன்னு நினைக்கிறேன் அதனால சொல்ற வாழ்க்கை தான் தெரியும் நான் சத்தியம் தான் சொல்றேன் அப்படின்றது சௌஜம் சத்தியம் சதோ சந்தோஷா அதனால என்ன இருக்கு மனசுக்கு அதிருப்தி இருக்காது சத்தியம் தான் பேசுவேன்னு சொல்லியாச்சுன்னா நான் போய் சொல்லவே இருக்குன்னா அந்த இது நமக்கு பேசும் சந்தோஷா ஆர்ஜவம் ஆர்ஜவம் இருக்கின்றது அது சந்தோஷத்தினால அடையிறது சத்தியமா பேசினா தர்மமா இருந்தா ஆனா எல்லா நேரத்திலும் அனுகூலமா போகிறது தான் தர்மம் யாருக்கிட்ட எப்படி பேசினா வாழ்க்கை ருசிக்குமோ ரசிக்குமோ அந்த மாதிரி பேசுறதுதான் தர்மமா இருக்கும் எப்பவுமே அப்படி போட்டா ஐஸ் போடுறதுன்னு ஆகும் ஐஸ் போடுறோம்னு சொல்லலை ஐஸ் போட வேண்டாம்னு சொல்லலை அகிஞ்சனம் அதம்பம் இது என்ன இருக்குன்னு நினைக்கக்கூடாது தம்பம் இருக்கின்றது அகங்காரம் இருக்கக்கூடாது கைவல்யாசிரமே வசேது மோஷாசிரமத்தில் அவங்க வசிக்கலாம் யதான குருதே பாவம் சர்வபூதேஷு பாபகம் ந குருதே பாவம் இருக்குன்னு இருக்கின்ற பாவம் இல்லை சர்வபூதேஷு பாபகம் எல்லா பூதங்கள்ல என்ன இருக்கு இருக்குன்னு இருக்கின்ற பாவனை இருந்தா தான் எந்துனோ ஒந்துனோ ஒரு அகங்காரத்து வழி இருக்கு அவ சர்வபூதங்களும் பாவமா அனுஷ்டிக்கலன்னு கர்மனா மனசா வாஜா கர்மத்தினா மனசா வாக்குனாலும் சதா பவதி பக்ஷபுக்கு விஷத்தை விஷ சாப்பிட்றதுக்கு அப்போ யோகியதா இருக்கு மனசேகம் மதிஷ்டே கர்மணி மகாத்மா மனுஷம் பார்க்கும் கர்மம் மனுஷம் பார்க்கும் கர்மம் இல்லாத மகாத்மா இல்லை அது மகாத்மியருக்கு முயற்சி பண்ண வேண்டும் சம்பர்த்தகான்னு இருக்கின்ற அத்தியாயம் சொல்லி இருக்கு அது அப்போ சொல்ற ஹரிவி